ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் மீண்டும் அவங்களை வாழ்த்துகிற ஒரு புதிய நாளை காணும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 13 நான் வாசிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் இந்த இடத்துல விசுவாசமாய் தைரியமாய் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர் இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்துகிறபடியினால் எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். பாருங்கள், பவுலுக்கு ஒரு பலவீனம் இருக்கிறது. 3 முறை ஜெபித்தாராம். அதற்கு மாறாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தை குறித்து கவலைப்படாத, என்னுடைய பலம் பூரணமாய் விளங்கும், ஆனால் எல்லாவற்றையும் நான் திட்டம் பண்ணதை உன்னால் செய்ய முடியும், எதுவும் தடைபடாது என்று சொல்லுகிறார். அநேக நேரத்தில் நாம் சோர்ந்து விடுகிறோம். பலவீனம் வரும்பொழுது, வியாதி வரும்பொழுது, ஒரு குறிப்பிட்ட நோய் வரும்பொழுது, இனி அவ்வளவுதான், வாழ்நாள் முழுதும் என் சரீரம் நீ பலவீனமா தான் இருக்கும், ஏன்னா எதற்குமே நீ ஃபிட் ஆக மாட்டேன், எதுவுமே என் வாழ்க்கையில நீ என் சரீரத்தை பயன்படாது. பல விதத்துல இன்னைக்கு மருத்துவ ரீதியாகவோ அல்லது மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்டு அப்படியே மன ரீதியாய் பாதிக்கப்பட்டு விடுகிறோம். பவுலுடைய வாழ்க்கை எல்லா பக்கத்திலும் அடித்து செத்து விட்டான்னு தூக்கி போட்டுட்டு போவார்கள். ஆனால் மீண்டுமா எழுந்து ஊழியத்தை செய்வார். சிறைச்சாலையில கை கால்கள் எல்லாம் கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு வேதனையோடு நம்மெல்லாம் புலம்புவோம், அர்த்தங்கள்லாம் வடியத்தக்கதாய் அப்படிப்பட்ட வேதனைப்படுத்துற சூழ்நிலையில் அவர் பயப்படவே இல்லை. அந்த நேரத்திலும் கர்த்தரை துதிக்க முடியுது, ஜெபிக்க முடியுது, பாட முடியுதுன்னா அது சாதாரண பலத்தினால முடியாது. தேவன் கொடுத்த அந்த புதிய பலன், உன்னத பலன் அவருக்குள்ள இருக்கிறபடினாலே, தேவன் அவரை பலப்படுத்துகிறபடினாலே அந்த சூழ்நிலையும் பாடுகிறாரு. அஸ்திபாரங்கள் அசைகிறது, மாற்றங்கள், அற்புதங்கள் அங்க நடக்குது. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறாரா? இல்ல நம் உலக பிரகாரமான பலத்தை சார்ந்துட்டு இருக்கிறோமா? ஆண்டுடைய பலத்தை சார்ந்துக்கோங்க. நம்மை பலப்படுத்துகிறவர் இருக்கிறார், இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறாரு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொன்னது போல அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே, நம்மோடு கூட இருக்கிறபடினாலே, அந்த பலத்தினாலே இந்த பூமிக்குரிய வாழ்க்கைய நிச்சயமா ஜெயத்தோடு ஓட முடியும். எத்தனை காலங்கள் கொடுத்திருக்கிறோம், அதுவரை அவருடைய உன்னத பலம் நம்ம தங்கி இருக்கும். ஒரு அருமையான சகோதரரை அறிவேன். ஆண்டவருக்கா நல்லா ஓடிக்கொண்டு வேலை செய்து கொண்டு எல்லாவற்றிலும் பிஸியா இருக்கக்கூடிய ஆள். அவர் குறிப்பிட்ட காலங்கள் கடந்த உடனே சரீரத்தில் ஒரு பலவீனம் வந்தது. அவருடைய முதுகு தண்டில் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை என்று சொன்னால் அதனால பயங்கரமான பாதிப்பு, நடக்க முடியாமல் படுக்கையாகிவிட்டார். டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்தாங்க. எல்லா இடத்துலயும் ஒப்பீனியன் கேட்கும்போது இது அறுவை சிகிச்சை தவிர வேறு வழி கிடையாது. அப்படியே செய்தாலும் மீண்டுமாய் படுக்கையில் தான் இருக்க வேண்டும். அவர் வழியில துடிக்கிறார், அந்த பெயின் வேண்டுமானால் ஸ்டாப் பண்ணலாம், மற்றபடி இவரால் இனி அதிகமா மூவ் பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. மருத்துவ ரீதியாக அவர்கள் சொல்வது சரிதான், இந்த சரீரத்தின் கண்டிஷன் அப்படிதான் இருந்திருக்கிறது. ஆனால் இவர் என்ன பண்ணினார், ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, நான் எப்படி இன்னும் எவ்வளவு செய்ய வேண்டியது இருக்குது, குடும்பத்தை பார்க்கணும், வேலைக்கு போகணும், அப்பதான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், உமக்கு நான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய உன்னத பலன் அவர் மேல வந்து இறங்கி விட்டது. ஒரு தைரியத்தை கொடுத்தாரு, உன்னத பலத்தை கொடுத்தாரு. அதுல இருந்து இந்த பலவீனம் அவருடைய வாழ்க்கையில எதுக்குமே தடையாக இல்லை. ஆனா அந்த சரீரம் பாதிக்கப்பட்ட, அந்த முதுகு தண்டு பாதிக்கப்பட்டு தான் இருக்கு. ஆனாலும் அவரால் வேலை செய்ய முடிகிறது, வாகனங்களை ஓட்ட முடிகிறது, ஆண்டவருக்காய் ஓட முடியுது, எல்லாவற்றையும் செய்ய முடியுது. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற பலம். அதுதான் பவுல் இந்த இடத்துல சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். ஏன் நீங்களும் சொல்லலாம், நாமும் சொல்லலாமே, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நாமும் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒருவேளை உங்கள் சரீரத்தை குறித்து நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணி, இனி அவ்வளவுதான் வயதாகிட்டு, இனி அவ்வளவுதான் அல்சர் வந்துருச்சுது, இனி அவ்வளவுதான் என்னுடைய சரீரத்துல சுகர் வந்துருச்சுது, இனி அவ்வளவுதான் இவ்வளவு இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சுது, அதை பற்றியே பேசுவதை விட்டுட்டு அதையும் தாண்டி உன்னத பலனை கொடுக்கிற, பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறாரு. அவர் நமக்குள்ள இருந்தால் போதும், எல்லாவற்றையும் நாம் செய்ய முடியும். நாம் பூமியில என்னென்ன செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு நியமித்திருக்கிறார், அந்த கிரியைகளை செய்து முடிக்கும் வரை கிறிஸ்துவானவர் நம்மை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார். இந்த சிந்தனையோடு, இந்த நம்பிக்கையோடு உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளில் நம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி வந்து நிற்கிறோம். அப்பா, நீர் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில யாருக்கெல்லாம் இந்த பலன் வேணும், யாரெல்லாம் செய்ய முடியல, அடிக்கடி பலவீனமானதுனால என்னால ஆபீஸ் போக முடியல, அடிக்கடி பலவீனமானதுனால ஏன் பிசினஸ் பார்க்க முடியல, நடக்க முடியல, ஓட முடியல, வாகனத்தை இயக்க முடியல, ஒண்ணுமே முடியலன்னு சொல்லி பலவீனமா இருக்கிற பிள்ளைகள் இந்த நாளிலும் உடைய பலப்படுத்துகிற கரம் தொடுவதாக, வலதுகை பிடிச்சு தூக்கி நிறுத்தி தைரியம் கொடுத்து தொடர்ந்து ஓட வைங்கப்பா. எல்லா அந்த தேவையில்லாத சிந்தனைகளை எடுத்து போடுங்க. இனி இப்படிதான் இருக்கும், டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி நான் என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு என் சரியாகாது, இதற்கு இனி செட் ஆகாது, என்னால் வேலை செய்ய முடியாது, அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டேன். என்னை பலப்படுத்த கிறிஸ்து நான் எல்லாவற்றையும் செய்வேன். என்னால் உழைக்க முடியும், என்னால் சம்பாத்தியம் பண்ண முடியும், ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும், தொடர்ந்து ஓட முடியும், திரும்ப வாழ வயது கழுகை போல பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க.
தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த கிருபை உண்டாவதற்காய் ஸ்தோத்திரம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார். அவர் பலப்படுத்தும் போது நீங்களும் நானும் எல்லாவற்றையும் செய்ய முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.